எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன் வே ஸ்லாப்னா என்ன, டூ வே ஸ்லாப்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒன் வே ஸ்லாபா இல்லை டூ வே ஸ்லாபான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று L/B ரேஷியோ, லென்த் டு பிரெத் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மெயின் ராட் கட்டிருக்க விதத்தை பொறுத்து நம்ம ஒன் வேவா டூ வேவான்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். L/B ரேஷியோ வந்து 2க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஒன் வே ஸ்லாப். L/B ரேஷியோ வந்து 2க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து டூ வே ஸ்லாப்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஸ்லாபோட சைஸ் வந்து ஒரு 14 அடிக்கு 7 அடி அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிப்போம். இது வந்து 14 அடி லென்த்தும் 7 அடி வித்தும் இருக்குது இந்த ஸ்லாப். ஸோ இந்த ஸ்லாப் வந்து ஒன் வேவா இல்லை டூ வேவான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 14/7 அப்படி போடும்போது நமக்கு ரேஷியோ வந்து 2 வருது. ஒன் வே ஸ்லாபோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2க்கு அதிகமாக இருந்தால் அதை ஒன் வே நம்ம எடுத்துப்போம். இது வந்து 2ன்னு வருது இதோட ரேஷியோ. ஸோ இப்போ இது வந்து ஒன் வே ஸ்லாபோட கேட்டகரியில் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 12க்கு 10 இருக்குது. ஸோ இப்போது 12/10 ரேஷியோ போடும்போது 1.2ன்னு வருது. இது வந்து 2க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இதோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா டூ வே ஸ்லாபுக்குள்ளே போயிடும். ஸோ இப்படி தான் இனிஷியலாக நம்ம வந்து ஒன் வேவா டூ வேவான்னு பிரிப்போம். அதுவே சைட்டில் ஒன் வே டூ வேன்னு பிரித்ததுக்கப்புறம் சைட்டில் நம்ம எப்படி இது கட்டியிருக்கிறது ஒன் வேவா இல்லை டூ வேவான்னு பார்க்குறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இதுதான் வந்து ஒன் வே ஸ்லாப். இது எப்படி ஒன் வே ஸ்லாப்னு சொல்கிறோன்னா, ஒன் வே ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிற பிளேன் வந்து ஒரு பக்கம் தான் இருக்கும். இந்த பக்கம் ஃபெயில் ஆகும், அப்படி இல்லை இந்த பக்கம் ஃபெயில் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு பக்கம் ஃபெயில் ஆகிற டைரக்ஷனை வந்து நம்ம கவுண்ட்ராக்ட் பண்ணணும், இந்த ஃபெயிலியரை தடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபெயிலியர் பிளேனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம மெயின் ராட் கொடுப்போம். ஸோ இப்போ இந்த மெயின் ராடு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் 2 பக்கம் பேரலாக வந்து மெயின் ராட்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு 2 பக்கம் மட்டும் நமக்கு மெயின் ராட்ஸ் போகுது அப்படின்னா இது வந்து ஒன் வே ஸ்லாப்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பெண்டாகி போகக்கூடிய ராட் தான் வந்து மெயின் ராட். இதை வந்து கிராங்க் ராடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிராங்க் அடித்து இந்த ராடை வந்து உள்ளே வச்சுருப்போம். அதுவே டூ வே ஸ்லாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபெயிலியர் வந்து 2 பிளேன்லையும் நடக்க போகுது. இந்த பக்கமும் ஃபெயில் ஆகும், இந்த பக்கமும் ஃபெயில் ஆக பாசிபிலிட்டி. ஸோ இது 2 பக்கமே நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணி ஆகணும். அதுக்காக நம்ம மெயின் ராடை 2 பக்கமே கொடுத்தாகணும். இந்த மாதிரி 4 பக்கமுமே நமக்கு மெயின் ராட் போகுது அப்படின்னா இது வந்து டூ வே ஸ்லாப்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி தான் சைட்டில் வந்து நம்ம ஒன் வேவா இல்லை டூ வேவா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.